இயேசுவே அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே எம்மாவோ சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே எம்மாவோ சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே எட்டிப்பான நன்மையை இங்கே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே அளவில்லா வல்லமை இங்கே தாரும் இயேசுவே எம்மாவோ சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே எம்மாவோ சீஷர்கள் போல் என் இதயம் எரியட்டுமே. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் அப்படியே கேளுங்க, இரட்டிப்பான நன்மையை இன்றைக்கே எனக்கு தாரும் ஆண்டவரே, அளவில்லாத வல்லமையை இன்றைக்கே எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவருடைய பலகணிகளை திறந்து, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். கவனிங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொன்ன அதே தேவன் என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்களை ஆசீர்வதிப்பேனோ ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். நிச்சயமாக இரட்டிப்பான நன்மையை, அளவில்லாத வல்லமையை இன்றைக்கே இந்த அதிகாலையிலே கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். எல்லாரும் கைத்தட்டி பாடுவோம். இரட்டிப்பான நன்மையை எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த அதிகாலையிலே 4:30 மணி ஆகிறது. அதிகாலையிலே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியாதா? எம்மாவூருக்கு போன சீஷர்களுடைய இருதயம், ஏன் அவர்கள் எம்மாவூருக்கு போனார்கள் தெரியுமா? பயத்தினாலே, கலக்கத்தினாலே, உயிருக்கு பயத்தினாலே போகிறார்கள். இனி என்ன நடக்குமோ தெரியாது, வாழ்க்கை நிராசையாய் மாறிவிட்டதே, நம்பின எல்லாம் போய்விட்டதே, இனி என்ன ஆகுமோ தெரியாது என்ற நிராசையோடு தான் எம்மாவூருக்கு போகிறார்கள். வழியிலே என்ன நடந்தது என்றால், கர்த்தர் அவர்களோடு பேசினார். அவர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, பயம் நீங்கியது, கலக்கம் நீங்கியது. திரும்ப எருசலேமுக்கு வந்தார்கள்.